இவன் இருக்கிறத வச்சு கணக்கு போடுறான், அவன் வாங்கறத வச்சு கணக்கு போடுறான். அந்த இடம் மிகுந்த புல் உள்ளதா இருந்தது. சங்கீதம் 23 இந்த இடத்துல நான் பார்க்கிறேன். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிளஸ் பண்ணுகிறார், அதாவது ஆசீர்வதிக்கிறார். நித்திய ஜீவனுக்கான போஜனத்திற்காக மாத்திரமே கிரியை நடப்பீங்கள், என்ன லிமிட் பண்ணிடாதீங்க. Don't limit God as well as don't limit yourself. நான் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று என்னை நீ விசுவாசிக்கும் போது இந்த பூமிக்குரிய தேவைகளை எப்படி நான் சந்திக்கிறவராக இருக்கிறேன். ஒன்று, உனக்கு என்னென்ன வேணுங்கிறது ஏற்கனவே நான் தெரிஞ்சிட்டு தான் உன்னை கூப்பிடுறேன். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார் என்று எழுதி இருக்கிறது. இயேசு நமக்கு வேண்டிய மட்டும் கொடுக்கிறவராக இருக்கிறார். இயேசு அப்படிதான் இங்க நினைச்சிருக்கிறார், வேண்டிய மட்டும் சாப்பிடட்டும். இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்வார், என் பிள்ளையை நீ வேண்டிய மட்டும் உனக்கு நான் கொடுப்பேன். திருப்தி அடையும் வரைக்கும் கொடுத்தாராம். திருப்தி உனக்கு உண்டாகும் வரைக்கும் நான் கொடுப்பேன். திஸ் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். வேண்டிய மட்டும் கொடுத்து திருப்தி அடைந்து மட்டுமல்ல, இன்னும் கொஞ்சம் மீதம் இருக்கும் வரைக்கும் கொடுக்கிறவர். நம்மளோட முடியாதுல்ல, நமக்கு பின் வருகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் வைத்து போகும் அளவுக்கு மீதம் கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்லுவோமா? அப்பத்துக்காக தேட மாட்டோம், அற்புதத்திற்காக அவரை தேடுவோம். கர்த்தரை தேடுவது, கர்த்தரை விசுவாசிப்பது என்பது வெறும் அப்பத்துக்காக அல்ல, ஒவ்வொரு நாளும் அவருடைய அற்புதத்தில் வாழ்வதற்காக, அவருடைய ஆசீர்வாதத்தில் வாழ்வதற்காக. அவர் ஆசீர்வதித்து தான் அந்த சீசர்களிடத்தில் கொடுத்தார். இன்றைக்கும் நமக்கு எதையாவது ஒரு கொடுக்கணும்னா சும்மா கொடுக்க மாட்டாரு. இயேசு எதை கொடுத்தாலும் ஆசீர்வதித்து கொடுப்பார். நாம் பெற்கிற இந்த பாத்திரம் ஆசீர்வாதத்தின் பாத்திரம் என்று எழுதியிருக்கிறது. நான் போதித்து கொண்டிருக்கிற வார்த்தைகள் ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள். என்னையும் உங்களையும் அழைத்த தேவன் ஆசீர்வதித்தவர். ஆதியிலே ஆதாமையும் ஏவாளையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தின் தேவன். ஹல்லேலூயா, ஷலோம் ஷலோம், ஆமென். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27 முதல் 29 வசனங்கள். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படிக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாயிருக்கிறது என்றார். ஆமென். விசுவாசத்தை குறித்து மீண்டும் இன்றிலிருந்து ஒரு சில மாதங்களுக்கு பேச விரும்புகிறேன். விசுவாசம் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆகவே விசுவாசத்தை குறித்து போதிக்க போகிறேன். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கிறது? இந்த இடம் ஒரு அற்புதமான பகுதி, விசுவாசத்தை குறித்து ஒரு அற்புதமான பகுதி. இந்த இடத்துல இயேசு நேரடியாக பேசுகிறார். நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய வாயிலிருந்து நேரடியாக பேசின வார்த்தைகள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சுருக்கமா பின்னணியை சொல்லுகிறேன், ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சம்பவம். இயேசு என்ன பண்ணார்? 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு மேலானவர்களை போஷித்தார் இல்லையா? அந்த சம்பவம் நடந்த பிறகு அவங்க இவரை தேடி வராங்க. மறுபடியும் என்னத்துக்கு தேடி வராங்கன்னா, மறுபடியும் அது போல அப்பம் கொடுப்பாரு அப்படின்னு தேடி வராங்க. அப்ப சொன்ன வசனங்கள் இவைகள். ஆகவே இந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு, விசுவாசம் என்று சொல்லப்படுகிற ஆண்டவர் எதிர்பார்த்த அந்த விசுவாசம் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பகுதிக்கு நம்ம போக போகிறோம். அந்த 5000 பேரை போஷித்து அந்த பகுதிக்கு போய், அந்த பகுதிக்கும் இந்த பகுதிக்கும் இடையில் விசுவாசம் எப்படி ஒரு பாலமாக செயல்படுகிறது, தேவனுடைய பிள்ளைகள் எப்படி உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இந்த விசுவாசத்தின் மூலமாக தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்க போகிறோம். அது மட்டுமல்ல, எப்படி நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று வாழப்போகிறோம் என்பதற்கு இது ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கிறது. ஒன்று, அவர் சொல்லுகிறார், வேலை செய்யுங்கள், கிரியை நடப்பீங்கள் அப்படின்னு சொல்றார். வேலை செய்யுங்கள், ஒரு காரியத்துக்காக நீங்கள் வேலை செய்யுங்கள். கிரியை நடப்பீங்கள், எதற்காக? போஜனத்திற்காக. இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே சாப்பாட்டுக்காக தான் வேலை செய்கிறோம் இல்லையா? எல்லாருமே வேலைக்கு போகிறோம். என்னன்னா
அடிப்படை தேவை முதல்ல சாப்பாடு. உடை இருக்குது, நிறையா இருக்குது, ஆனாலும் முதல்ல எது முக்கியத்துவம்? சாப்பாடு. இப்போ இங்கே இயேசு சொல்லுகிறார், நீங்கள் வேலை செய்யுங்கள், போஜனத்திற்காக வேலை செய்யுங்கள், சாப்பாட்டுக்காக வேலை செய்யுங்கள். ஆனால் அது என்ன விதமான போஜனம்னா, அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல. நீங்க வேலை செய்ய வேண்டியது என்ன எதற்காக நீங்க வேலை செய்யணும்னா, அதாவது இன்னைக்கு சாப்பிடும்போது, அதாவது 3 வேளை சாப்பிட்றேன், நான் 3 வேளை சாப்பிட்றேன். ஏன்னா தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது தான் எனக்கு என்ன உண்டாகிறது? பேலன் உண்டாகிறது. சாப்பாடை நிறுத்திட்டேன்னா என் பேலன் போய்விடுகிறது. அப்போ அந்த போஜனம் எனக்கு தொடர்ந்து வேலை செய்கிற ஒரு போஜனம் அல்ல. சாப்பிடும் போது எனக்கு பலன் கொடுக்கிறது. அவர் சொல்றாரு, அந்த போஜனத்திற்காக நீங்கள் வேலை செய்யாதிருங்கள், நிலைத்து நிற்கிற போஜனத்திற்காக வேலை செய்யுங்கள். எப்படி நிலைத்து நிற்கிற போஜனம்? அது நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்து நிற்கிற அந்த போஜனத்திற்காக நீங்கள் வேலை செய்யத்தான் வேண்டும். வேலை செய்யுங்கள், ஆனால் போஜனத்திற்காக வேலை செய்யுங்கள். நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்து நிற்கிற அந்த போஜனத்திற்காக தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் வேலை செய்யுங்கள், கிரியை நடப்பியுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். இரண்டாவது சொல்லுகிறார், அந்த போஜனமானது என்றென்றைக்கும் நிலைநிற்கிற போஜனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மூணாவது சொல்லுகிறாரு, அந்த போஜனத்தை கொடுக்கிறவர் யாரு? நீங்க கிரியை நடப்பிக்கும் போது அந்த போஜனத்தை கொடுப்பவர் நான் என்று சொல்லுகிறார். நான் அந்த போஜனத்தை, அதாவது அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லுகிறார். அடுத்து என்ன சொல்லுகிறார்? இந்த போஜனத்தை உங்களுக்கு கொடுக்கும்படி பிதாவாகிய தேவன் என்னை முத்தரித்திருக்கிறார், அதாவது எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், சீல் போட்டு கொடுத்திருக்கிறார். பரலோகத்திலிருந்து எதை தேவன் கொடுத்தாலும் அதுக்கு என்ன உண்டு? அதுக்கு ஒரு சிலர் மூலமாக அதை என்ன பண்ணுகிறார்? இப்போ ஒரு பத்திரம் இருக்கு இல்லையா, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோம், எல்லாம் பத்திரம் பதிவு முடிஞ்சோன்னு அங்கே முக்கியமானது சீல் போட்டு அந்த சீலில் சைன் போடலன்னா செல்லாது. அப்படித்தான் பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறதற்கு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை தேவன் தன் குமாரனாக இயேசுவுக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இயேசு ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா சொல்றாரு, ஒன்று நீங்க வேலை செய்யுங்க, கிரியை நடப்பீங்க. எதற்காக கிரியை நடப்பீங்க? அழிந்து போகாத போஜனத்திற்காக கிரியை நடப்பீங்க. அதை யார் உங்களுக்கு கொடுப்பா? நான் தான் கொடுக்க போறேன். நான் கொடுக்கறதுக்கு எனக்கு பரலோகத்திலிருந்து பிதா என்ன கொடுத்திருக்கிறாரு? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், அத்தாரிட்டியை கொடுத்திருக்கிறார், சீல் கொடுத்திருக்கிறார். அழகா சொல்றார், டீட்டெயிலா சொல்றார். அந்த மக்கள் கேள்வி கேட்கிறாங்க, இப்போ சரி ஆண்டவரே, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சரி, கிரியை நடப்பீங்க சொல்றீங்களே, அதுக்கான காரணம் என்னென்ன நாங்கள் செய்யணும்னு எங்களுக்கு சொல்லுங்க. ஒரு லிஸ்ட் கொடுத்துருங்க, 1 2 3 இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா இந்த நித்திய ஜீவனுக்குரிய போஜனத்தை இயேசு கொடுப்பார் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருங்க, நாங்க ரெடியா இருக்கிறோம். சொல்லிட்டீங்க, கிரியை நடப்பீங்கன்னு சொல்றீங்க, ஒர்க் பண்ணீங்கன்னு சொல்றீங்க, லேபர் பண்ணுங்க, டு லேபர் என்று எழுதி இருக்கிற சில இடத்துல. So what kind of labor you expect from us? We are ready to do that. Give us the list so that we can receive that eternal food. நீங்க லிஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த லிஸ்ட் படி நாங்கள் கரெக்டாக செஞ்சு அந்த சாப்பாட்டை நாங்கள் உங்ககிட்ட வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது சொல்றாரு, என்ன கிரியை செய்யணுமா? அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியா இருக்கிறது. அப்போ சொல்லுகிறார், என்ன கிரியைனா சரீர பிரகாரமான கிரியை நடப்பிக்க வேணாம், ஒன்லி பிலீவ், அவரை விசுவாசியுங்கள். என் பிதா அனுப்பின அவருடைய குமாரனாகிய என் மேல நீங்க வைக்கிற விசுவாசம், நீங்க விசுவாசித்தா போதும், வேற கிரியை நடப்பிக்க வேணாம். ஒரே ஒரு கிரியை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அவர் அனுப்பின அவருடைய குமாரன் மேல் நீங்கள் நானும் விசுவாசம் வைக்கும் போது அழிந்து போகாத போஜனமாகிய அந்த நித்திய ஜீவனுக்கு ஏதுவான அந்த போஜனத்தை இயேசு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். இயேசு சொல்றார்ல, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இது என்ன விதமான சுமைன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு சொன்னதோடைய கான்டெக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு மதமே ஒரு சுமையா போயிடுச்சு. இஸ்ரவேலர்களுக்கு, யூதர்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய முறைமைகள், நிறைய செஞ்சுட்டே இருக்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அதை செய்யணும், விருத்த சேதனத்திலேருந்து பலிமுறைகள் நிறைய. அது தேவன் சொன்னதை விட அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் இன்னும் அவங்க மேல தூக்கி சுமைய வச்சுட்டாங்க. அப்ப என்ன சுமை இந்த இடத்துல இயேசு சொன்னார்னா, தேவனுக்கு பிரியமாய் நடப்பதற்கேற்ற கிரியைகளே சுமையாய் மாறிவிட்டது.
தேவனுக்கு முன்பதாக வந்து தேவன் என்னை ஏற்றுக்கொள்ளும்படியாக, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நான், அதாவது தேவன் எதிர்பார்க்கிறார் என்று இவர்கள் சொல்லி அவர்கள் மேல் சுமத்தின சுமையே அவர்களுக்கு சுமையாய் மாறிவிட்டது. அப்போ சொல்றாரு, இந்த சுமையெல்லாம் தூக்கி வச்சிருங்க, என்ன விசுவாசி போதும். ஆமென். இதெல்லாம் தேவன் சொன்னதெல்லாம் என்ன காண்பிக்கிறதுக்கு தான். இப்போ நான் வந்துட்டேன், உங்கள் சுமையெல்லாம் எடுத்துருங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, என்ன அவர் அனுப்பினவரை விசுவாசிங்க, இந்த ஒரு கிரியை செஞ்சிட்டீங்கன்னா போதும், இந்த கிரியை எதுவுமே நான் எதிர்பார்க்கல, உங்களுக்கு நான் அந்த போஜனத்தை கொடுப்பேன். அது எதை காண்பிக்கிறது? இளைப்பாறுதலை காண்பிக்கிறது, ரெஸ்டை கொடுக்கிறது. தேவன் என்னைக்கு தேவனை நம்ம விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது இந்த இளைப்பாறுதலில் நாம் பிரவேசிக்கிறோம். இன்னும் அந்த இளைப்பாறுதல் நமக்கு வரவில்லை என்று எபிரேய ஆசிரியர் எழுதுகிறார். ஒரு நாள் வருகிறது, எந்த அலசடியும் இல்லாத நிரந்தரமான நித்திய ஜீவன் கொடுக்கிற சமாதானத்துக்குள் நீங்களும் நானும் பிரவேசிக்க போகிறோம். அதற்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கிறோம். நிறைய கிரியைகள் செய்கிறோம். ஆனால் நம்ம செய்கிற ஒவ்வொரு கிரியையும் நாம் அவரை விசுவாசிப்பதனால் செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு செய்கிறதும் சரி, தேவனுக்கு செய்கிறதும் சரி, அது இப்படி நான் செய்கிறதுனால, இந்த கிரியை நடப்பிக்கிறதுனால தேவன் என்மேல் பிரியமாக இருப்பார் என்று அர்த்தம் அல்ல. தேவன் என்மேல் பிரியமாக இருக்கிறபடினாலே, தேவனை விசுவாசிப்பதினாலே, அந்த விசுவாசத்தினால் சில கிரியைகள் நான் செய்கிறேன். ஆனால் ஒட்டுமொத்தமாக இயேசு எதிர்பார்ப்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு கிரியை, ஒரே ஒரு லேபர். அது என்னன்னா, we have to believe in him. அவரை விசுவாசிப்பதுதான் அந்த கிருபை. அந்த கிருபைன்னு சொல்லிட்டேன். விசுவாசிக்கும் கிரியை. ஸோ நான் என்னத்துக்கு ஒரு அறையை ஆயத்தப்படுத்துகிறேன், என்னத்துக்கு நான் இந்த மீதமான வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க போகிறேன். ஒரு 2 மாதமாகவே நான் என்னுடைய பிளான் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய நமக்கு தெரியும், நிறைய ப்ரிப்பேர்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் we have to give time to believe. நாம் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தியிருக்கிறவைகளை, ஏற்கனவே நாம் பிரசங்கித்து கொண்டிருக்கிறவைகளை, ஏற்கனவே தேவன் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார் பல வருஷமாக. ஆனால் நம்ம எல்லாம் செய்கிறோம், உட்கார்ந்து கொஞ்ச நேரம் விசுவாசிக்க டைம் கொடுக்கறது இல்லை. ஆமென். ஏன்னா நமக்கு தெரியும், விசுவாசத்தில் தான் நமக்கு போராட்டம் இருக்கிறது. நீங்கள் நல்லா போய் உட்கார்ந்து சில காரியங்களை விசுவாசிக்க முயற்சி பண்ணி பாருங்க. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராட நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் எல்லாத்துலேயும் கவனம் செலுத்துறதை விட, தேவன் ஏற்கனவே நமக்கு சொல்லியிருக்கவைகளை, அவருடைய வாக்குத்தத்தங்களை, அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை, கிருபையை விசுவாசிக்க நாம் நேரம் கொடுக்க வேண்டும். வேதம் வாசிக்கிறதாகட்டும், ஜெபம் பண்ணுவதாகட்டும், அங்கே விசுவாசம் பிரதானமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதைத்தான் இயேசு இந்த காலவில் விரும்புகிறார். சரி, அப்போ நான் என்னுடைய மனதிலும் ஒரு கேள்வி வருகிறது, உங்கள் மனதிலும் ஒரு கேள்வி வரும். அப்போ இந்த இயேசுவை நான் நம்புகிறேன், இந்த இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு சொன்னால், வரப்போகிற நித்தியத்துக்காக தான் நான் விசுவாசிக்கிறேனா? அப்போ இந்த வரப்போகிற நித்தியத்துக்காக மட்டுமே நான் விசுவாசிச்சுட்டு இருந்தேனா? இப்போ என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன? இந்த வாழ்க்கைக்கு நான் விசுவாசிக்கிறதுக்கு என்ன இருக்கிறது? எல்லாமே பரலோகத்திலையும் எல்லாமே வரப்போகிற காரியத்துக்குன்னு சொன்னால், இப்போ நான் கடந்து போகிற இந்த வாழ்க்கைக்கு இதில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுகிறேன், நித்திய ஜீவனுக்கான போஜனத்தை அவர் கொடுப்பேன் என்று சொன்னால், இந்த உலகத்துக்குரிய தேவைகளை அவர் சந்திப்பது எவ்வளவு நிச்சயம். நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, எக்ஸ்ட்ரீம் ரெண்டுக்கு போயிடுறாங்க. ஒன்று, இயேசுவை நம்புவது, விசுவாசிப்பது வெறும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கு. இன்னொரு என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசுவை விசுவாசிப்பது வெறும் நித்திய ஜீவனுக்கு ஏற்ற காரியங்களுக்கு. ஆனால் ஆண்டவர் பேலன்ஸ் பண்ணுகிறார். விசுவாசம்ங்கிறது, அவர் மேல் வைக்கிற விசுவாசம் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கைக்கும் தேவையானவைகளை அவர் சந்திக்கிறார். அதே சமயத்தில் வரப்போகிற நித்தியத்துக்கு தேவையான தேவைகளையும் நம்முடைய ஆண்டவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஆவிக்குரிய சாப்பாட்டை கொடுத்துட்டு சரீரத்துக்குரிய சாப்பாடு கொடுக்காம பட்டினி போடுகிற தகப்பன் இல்லை அவர். அவர் தான் ஏற்கனவே சொல்லிட்டார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவர்களாக உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறார். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இந்த உலகத்தில் அஞ்ஞானிகள் அவைகளை நாடி தேடுகிறார்கள், நீங்களோ என்ன தேடுங்க, என்னுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அவங்கள விட உங்களுக்கு கூட கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஆமென். ஸோ பேலன்ஸாக பார்க்கணும் விசுவாசத்தில். ஆனால் கிரியை நடப்பிப்பது எதுக்காக கிரியை நடப்பிக்கணும்? என்னத்துக்காக நம்ம வேலை செய்யணும்னா, விசுவாசிப்பதற்காக வேலை செய்ய வேண்டும். செய்கிற வேலைகளை விசுவாசத்தின் மூலமாக செய்ய வேண்டும். உலகத்தில் வேலைக்கு போகிறோன்னா எதுக்கு நம்ம வேலைக்கு போகிறோன்னா, விசுவாசத்தினால் நம்ம வேலைக்கு போகிறோம். ஆமென். தேவன் இந்த வேலையை எனக்கு கொடுத்திருக்கிறார்,
இந்த வேலையின் மூலமாக என்னுடைய தேவைகளை சந்திக்கிறார், என் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிற அந்த விசுவாசத்தினால வேலை செய்யணும். எதை செய்தாலும் விசுவாசத்தினால் நாம் செய்ய வேண்டும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். சரி, இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் எப்படி கிரியை நடப்பித்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களை நாம் அணுகும் முறை கூட ஒரு சிலருக்காக நம்ம செய்கிற முயற்சிகள் கூட வெறும் இந்த உலகத்தில் உள்ள காரியங்களுக்காக செய்யாமல் நித்தியத்துக்கேற்ற கிரியைகளை அவர்களுக்கும் நாம் நடப்பிக்க வேண்டும். நாம் அன்றாடம் சந்திக்கிற காரியங்கள் கூட நான் சொல்லுகிறேன். எப்படி கேட்டிங்கன்னா, இயேசு என்ன பண்ணுகிறார், இந்த உலகத்தில் வாழும்போது 12 சீசர்களை அவர் தெரிந்து கொண்டார்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அதை யோவான் 17:12 உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இயேசு எங்கெல்லாம் போனாரோ, இயேசு யாரோடெல்லாம் இடைப்பட்டாரோ, அவருடைய நோக்கம் என்னவா இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நித்தியத்துக்கு எதுவாக இவங்க வாழ்க்கையில் நான் என்ன செய்ய முடியும். ஒரு இடத்துக்கு போகிறாரில்ல, சமாரியாவுக்கு, அதை அடுத்த வாரம் பார்ப்போம். சமாரியாவுக்கு போயிட்டு அங்கே சீசர்கள் என்ன பண்ணுறாங்க, சாப்பாடு வாங்க போகும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அறியாத ஒரு போஜனம் இங்கே எனக்கு இருக்குது, பிதாவின் சித்தத்தை செய்வதுதான் என் போஜனம்னு சொல்கிறார். அப்போது தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவனுக்கேற்ற அந்த போஜனத்துக்காகவே அவர் கிரியை நடப்பித்து கொண்டே இருந்தார். சாப்பிட்டாலும் தூங்கினாலும் அவருடைய நோக்கம் என்னவா இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும், நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கணும். நீங்கள் போகிற இடங்கள், நான் போகிற இடங்கள், நீங்கள் சந்திக்கிற மனிதர்கள், நான் சந்திக்கிற மனிதர்கள், இன் வேரியஸ் கான்டெக்ட்ஸ், வித்தியாசமான சூழ்நிலைகள், வேறு மாநிலமாக இருக்கலாம், வேறு தேசத்துக்கு போகலாம், வேறு ஊருக்கு போகலாம், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடமா இருக்கலாம். whenever you are meeting people, எப்படி நீங்கள் அவங்களோட இன்ட்ராக்ட் ஆகுறீங்க, உங்கள் இதயத்தில் கொஞ்சம் நித்தியத்துக்கு ஏதுவான ஒரு காரியத்தை உங்களால் அவங்களுக்கு இம்பேக்ட் பண்ண முடியுதா, பாதிக்க முடியுதா அப்படின்னு பார்க்கணும். யோவான் 17:12 வாசிக்கிறோம், அவர் ஒரு ஜெபம் செய்கிறார். அது பெரிய ஜெபம். நான் 12ஆம் வசனத்தை மட்டும் எடுத்து காட்டுகிறேன். நான் அவர்களுடைய கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. என்ன சொல்றாரு, ரொம்ப கவனிக்க வேண்டிய பகுதி. 12 சீசர்களை இயேசு தெரிந்து கொண்டார். ராவ் முழுவதும் ஜெபம் பண்ணி சீசர்களை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் தெரிந்து கொண்டதோட மட்டுமல்ல, அவர்களுக்காக அவர் ஜெபம் செய்து வந்தார். தமிழில் பார்த்தீங்கன்னா உம்முடைய நாமத்தில் காத்து கொண்டேன், காத்து கொண்டு வந்தேன் இருக்கு. ஆனால் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒன்று, கீப்பிங் தம் அண்ட் காடிங் தம். ஏசு இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஆண்டவராக இருக்கிறத பற்றி பேசிட்டு இருக்கேன். அவர் காத்து கொண்டு வந்தார் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்களை எப்படி காத்தார்னா, ஒன்று பாதுகாக்கிறார் இயேசு உங்களையும் என்னையும், 2வது பராமரிக்கிறார். இங்கே தான் மெய்ப்பண்ண போல அவர் பார்க்கணும். நம்மளை வெறும் பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, கீப்பிங் தம் அண்ட் காடிங் தம், நம்முடைய தேவைகள் என்னவோ அதை சந்தித்து நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அப்படிதான் சீசர்களுக்கு சொல்றார். பூமியில் இயேசு வாழ்ந்த நாட்களில் தன்னுடைய சீசருடைய தேவைகளையும் சந்தித்தார், அதே சமயத்தில் அவர்களை பொல்லாங்கன் தொடாதபடி பாதுகாத்து கொண்டு வந்தார். நான் கேட்குறேன், இப்போ யூதாஸ் காரியத்துக்கும் சேர்த்து தானே ஜெபம் பண்ணியிருக்கணும். இயேசு பட்சபாதம் உள்ளவரா? 11 பேர், ஏன்னா இவருக்கு தெரியும். ஆனாலும் இந்த 11 பேருக்கு மட்டும் ஜெபம் பண்ணிட்டு யூதாஸ் காரியத்தை நாசமாக போட்டோம் அப்படின்னு இயேசு நினச்சிருப்பாரா? இல்லை. எனக்கு ஒரே கன்ஃபியூஷன் இந்த இடத்துல. நான் கேட்ட ஆண்டவர்கிட்ட, ஏன் இப்படி நடந்தது அவனுக்கு அப்படின்னா, அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் வேறொருவன் கெட்டு போகவில்லை. அவரோட தான் இருந்தான், அவனும் 3 வருஷம் தான். ஆனால் இவனுடைய பேர் என்ன, கேட்டின் மகன் என்று எழுதியிருக்கிறது. இந்த பேர் யாருக்கு தெரியுமா இருக்கு? அடுத்து பைபிளில் அந்தி கிறிஸ்துவுக்கு கேட்டின் மகன் வெளிப்படுவான் இருக்கு. எக்ஸாக்டா அந்த பேரை யூதாஸ்க்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது, கேட்டின் மகன் என்று. ஏன் கேட்டீங்கன்னா, இயேசு தெரிந்து கொண்டிருந்தாலும், இயேசு அவனுக்காக ஜெபித்து கொண்டிருந்தாலும், அவன் தெரிஞ்சு கொண்டான். எதுக்கு? இயேசுவை அவன் நேசிக்கவில்லை.
இயேசுவில் அவன் அன்பு கூறவில்லை. மற்ற எல்லாருமே கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருந்தாங்க. பேதுரு கூட மறுதலிச்சாரு. ஆனா என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அவங்களுக்குள்ள அன்பு இருந்தது. இயேசுவின் மேல் அன்பும் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தாங்க. இவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இப்படி சொல்லலாம், கடைசியாக நேற்று நைட்டு நான் தூங்குறதுக்கு முன்னாடி அதை எழுதி வச்சுட்டு தூங்கினேன். ஆண்டவர் சொன்னது அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு. இங்கே எழுதியிருக்கல, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனான். அப்படின்னா நம்ம என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. இவன் இப்படி செய்ய வேண்டும் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லை. இவன் இப்படி செய்துதான் ஆக வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லை. விதியெல்லாம் சொல்லலை, விதியை பத்தி இங்க இல்லை. ஆனா இவன் இப்படி செய்வான் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சந்திக்கிறவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுகிறோம், அவர்களுக்கு என்னென்னமோ செய்கிறோம், முடிஞ்சதை செய்கிறோம், எப்படியாவது நம்மளும் முயற்சி செய்கிறோம்ல, நம்மளால முடிஞ்ச எல்லா முயற்சியும் செய்கிறோம். அப்போ மனசுல ஒரு பெரிய வேதனை இருக்கு, ரொம்ப சங்கடம் உண்டாகுது. நம்ம இவ்வளோ பிரயாசப்பட்டு சொல்றோமே, நம்மளால என்னென்ன நயமா சொல்ல முடியுமோ எல்லாம் சொல்றோமே, என்ன நோக்கத்தை வச்சு சொல்றோம்னா நமக்கு நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கை இருக்கு. ஐயோ இந்த பிள்ளை, அதாவது பூமியில மட்டும் ஃபன் பண்றதுக்காக இயேசு சீசர்களை தெரிந்து கொள்ளவில்லை. பூமியில என்ஜாய் பண்ணி ஜாலியா, வாங்கடா டூர் போகலாமா, அங்க டூர் போவோமா, இங்க டூர் போவோமா, சூப்பர். நான் போயிருந்தேன் போன மாசம் அஸ்ஸாமுக்கு. என்னுடைய 37 வருட நண்பன் என்னை கூட்டிட்டு எல்லா இடத்துக்கும் போனான். என்னை அவ்வளோ அன்பா பார்த்துக்கிட்டான், என்னை அவ்வளோ அன்பா பராமரிக்கிறான். அப்போ அவனோட அங்க மட்டும் ஜாலியா இருந்துட்டு நித்தியத்துக்கு போகும்போது 37 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பு, +1 +2லேருந்து நித்தியத்துக்கு போகும்போது எனக்கு அவனை பத்தி எந்த கரிசனையுமே இல்லை. அப்படின்னா அதுதான் சொல்றாரு, அழிந்து போகிற இந்த உலகத்தின் வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை, அது வெறும் போஜனம் மட்டும் இல்லை, அது ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், அது காதலா இருக்கலாம், அது நல்ல தாய் தகப்பன் உறவா இருக்கலாம், ஒருத்தரை நம்ம தகப்பனா நினைக்கலாம், ஒருத்தரை பிள்ளையா நினைக்கலாம். எல்லாமே வெறும் சுயநலமா இந்த பூமியில் அவனோட என்ஜாய் பண்ணிட்டு, அவனுடைய ஆதரவு, அவனுடைய கம்ஃபர்ட், அவனுடைய பணம் எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணிட்டு, ஆனா நித்தியத்துக்குன்னு பத்தி பார்க்கும்போது, நீ நித்தியத்துக்கு வந்தா என்ன, நீ வராட்டி போனா என்ன அப்படின்னு இயேசு நினைக்கல, நம்மளும் நினைக்க கூடாது. ஹல்லேலூயா. அவங்க பாருங்க எவ்வளவு இருதயத்தை கடினப்படுத்துறாங்க. நீங்க என்ன நயமா சொன்னாலும், என்ன சில சமயத்தில் ஜெபம் பண்றதுக்கு நமக்கு போச்சே, இனி போய் என்னத்தை இவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்றது அப்படின்னு ஆயிடுது இல்லையா. அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க, அவங்களோட இருதயத்தை கடினப்படுத்துகிறார்கள். ஏதோ ஒன்று அவங்கள பிடிச்சு கடினப்படுத்துகிறது. எதுக்கு சொல்றேன்னா, ஆண்டவராக இயேசு தேவகுமாரன் தெரிந்த ஒன்றில் கெட்டு போனது. இது எதை காமிக்கிறது? மனுஷனுக்கு தேவன் கொடுத்த விடுதலை, சித்தம். இங்க எதையுமே விதியின்படி தேவன் செய்கிறவர் அல்ல. ஸோ நான் அதுதான் கர்த்தர் சொன்னார் எனக்கு, நான் எழுதினேன். அதாவது என் மகனே, இவன் இப்படிதான் செய்யணும்னு நான் தீர்மானிக்கலப்பா. இந்த உலகத்தில் யாரையும் பார்த்து இன்னைக்கு நடக்குது, எவ்வளோ காரியங்கள் நடக்குது. இதெல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்கல்ல, கடவுள் வந்து நல்லா வரந்தா ஏங்க இப்படியா நடக்குது? இவங்களாம் இப்படி செய்யணும்னு கடவுள் தீர்மானிக்கல, ஆனால் இவங்களாம் இப்படி செய்வாங்கன்னு அவருக்கு தெரியும். அதுதான் நம்முடைய தேவன். யாரையுமே இவனுக்கு நீ இப்படி இரு, நீ அப்படி இரு அப்படின்னு கர்த்தர் சீட்டு போட்டு ஒருத்தரையுமே உண்டாக்கல. தேவன் ஞானம் உள்ளவர், கர்த்தர் ஞானம் உள்ளவர், அவருடைய ஞானத்தில் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். என்னுடைய எதிர்காலம் நான் என்ன செய்வேன் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஆனால் நான் இதெல்லாம் செய்யணும்னு கர்த்தர் என்ன பண்ணல, என்னை போட்டு விதியை போட்டு அனுப்பல. அப்ப எதுக்கு சொல்றேன்னா, அழிந்து போகிற போஜனத்திற்காக, அழிந்து போகிற உறவுகளுக்காக, அழிந்து போகிற சில லாப நஷ்டங்களுக்காக வாழும்படி தேவனுடைய பிள்ளைகளை அழைக்கவில்லை. கேட்டின் மகன் அந்த கெட்டுதான் போவான். எதுக்குன்னா, நீங்களான ஃபெடப்பாயிடக்கூடாது, ஜெபம் பண்ணி ரிசல்ட் வரலன்னு. அவருக்கே எங்க ரிசல்ட் வரலன்னு தான் வேதம் சொல்லுது. உன்னுடைய நாமத்தில் காத்து கொண்டு வந்தேன், ப்ரொடெக்ட் பண்ணினேன், அவர்களை போஷித்தேன், பராமரித்தேன், ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனான். கெட்டு போவானோ நித்திய ஜீவன் அடைவானோ அது தேவன் அறிவார். ஆனால் நாம் அவர்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் ஜெபிப்போம். ஏன்னா as a man of God, as a people of God, நம்ம யாரோட இன்ட்ராக்ட் பண்ணாலும் நம்மளுக்கு உடனே வர ஸ்கிரீன்ல வர படம் என்னன்னா, இவர்களுக்கு நான் எப்படி இயேசுவை சொல்லுவேன். ஒருத்தவங்க ரியாக்ட் பண்ற பார்த்தீங்கன்னா, உங்களுக்குலாம் அந்த அனுபவம் இருக்கான்னு தெரியும். எனக்கு வந்து ரொம்ப உள்ளுக்குள்ள அழுவேன் நான். ஐ மீன், ஒரு சிலர் ரியாக்ட் பண்ற விதம் வந்து நமக்குள்ள அவ்வளோ ஒரு வேதனையை கொடுக்குது. என்ன ஆளுங்கப்பா இவங்கெல்லாம்,
இவ்வளோ நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லி, இவ்வளோ சாட்சி சொல்லி, இவ்வளோ சொல்கிறோம், கொஞ்சம் கூட ஒரு அசைவே கிடையாது, ஒரு ரியாக்ஷனே கிடையாது, ஒரு ரெஸ்பான்ஸே கிடையாது இல்லையா? சீனு போயிடுது நமக்கு வாழ்க்கையில். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், இங்கே பாரு எனக்கே இப்படி தான் நடந்தது, எனக்கு இப்படி தான் நடந்தது. கேட்டின் மகன் கெட்டுப்போனானே அல்லாமல் வேறு ஒருவனை நான் இழக்கவில்லை. அப்போ மைனாரிட்டி கொஞ்சம் கேட்டு போகும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. 11 சேவ் பண்ணிட்டான்ல, ஹல்லேலூயா. 11 காத்து கொண்டு வந்தா 11 சும்மாவா? 11 இயேசு கிறிஸ்துவா இந்த பூமியில் அவருடைய சுவிசேஷத்தை நிறைவேற்றின பிள்ளைகள். ஆமேன். நிறைவேற்ற முடியாத, நிறைவேற்ற போகாத ஒருவனுக்காக நாம் வருத்தப்பட வேண்டாம். நிறைவேற்ற போகிற நிறைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். இயேசுவுக்கு செய்ததை பிதா நமக்கும் செய்வார். டைம்ஸ் நம்ம டிஸ்கரேஜ் ஆயிடுறோம், இது ஒன்றுமே தேராது அப்படின்னு சொல்லி. அவர் அனுப்பினவரை விசுவாசியுங்கள். அழிந்து போகிற போஜனத்திற்காக, அழிந்து போகிற உறவுகளுக்காக மாத்திரம் நீங்கள் கிரியை நடப்பிக்காமல் நித்தியம் வரைக்கும் நிலைநிற்கிறவைகளுக்காக கிரியை நடப்பீங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது நித்தியத்திற்காக நமக்கு மட்டும் இல்லை, அநேகருக்காக கிரியை நடப்பிக்கிற ஒரு வாழ்க்கை. இயேசு அது வெறும் 12 பேருக்கு கொடுக்கல, சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அதை கொடுத்திருக்கிறார். உங்கள் மூலமாக குறைந்தபட்சம் யாராவது நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படியே பூமியில் இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இஸ்ரேலில் வாங்க, எனக்கு ஒரு கம்பெனி வேணும், தனியாக இருக்க முடியாது, 11 பேர் வாங்க, என்னோட வா, பேதுரு வா, அந்திரேயா வா, யோவான் வா, யாக்கோபு வா, எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு நல்லா ஜாலியாக சுற்றிட்டு போகும்போது டாட்டா பாய் பாய் எக்கேடா கெட்டு போ அப்படின்னு இயேசு விடவில்லை. அவர் சொல்லுகிறார், உம்முடைய நாமத்தினாலே. அப்போ கூட பூமியில் இருந்தப்ப பிதாவின் நாமத்தினால், நீங்கள் நானும் யாருடைய நாமத்தினால் காத்துக்கொள்ள போகிறோம்? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இயேசுவின் நாமத்தில் அவர்களை காத்து கொண்டு வருவோம். அவர்களுக்காக நாம் காரியங்களை நடப்பிப்போம். ஏன்னா இது நம்மளால் நடக்கிறது இல்லை, இது அவரால் நடக்கிறது. அது எப்போதுமே நம்பிக்கை நம்ம மேல் வச்சிடறோம். இயேசு தன்மேல் நம்பிக்கை வைக்கவில்லை, அவர் பிதாவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவர் சொல்றார், உம்முடைய நாமத்தில் அவர்களை காத்து கொண்டு வந்தேன், உம்முடைய நாமத்தில் அவர்களை போஷித்து வந்தேன். ஸோ வாட் எவர் வி டூ அவருடைய நாமத்தில், அதுதான் விசுவாசம். எதை செய்தாலும் இயேசுவில் செய்கிறேன் என்கிற விசுவாசத்தோடு செய்யும் போது நாம் பலன்களை பெறுவோம். நம்மளுடைய முயற்சி, நம்ம தான் ஏதாவது அவங்களுக்கு செய்கிறோம், நம்ம தான் அவங்க வாழ்க்கையில் கிரியை நடப்பிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம தொடர்ந்து செய்ய முடியாது. கிரியை நடப்பிக்கிற அவர் மேல் விசுவாசம் வைப்போம். இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து கிரியை நடப்பிப்போம். கேட்டின் மகன் கெட்டு போனான், கடைசி நல்லது நடக்கும். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆகிலும் ஆவியானவர் மறைவாய் சொல்லுகிறபடி, ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி, ஓப்பனா சொல்றார் ஆவியானவர், என்ன போல மறைத்து மூடியெல்லாம் பேச மாட்டார். ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி, பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து சபையை விட்டு விலகி போவார்கள். இல்ல, விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விசுவாசத்தை விட்டு விலகி போகிறதுனால சபையை விட்டு விலகி போவார்கள். விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் அவர்கள் சபையில் நிலைத்திருப்பார்கள். ஆமேன். அப்படி விலகி போனால் எங்கே போவார்கள்? நான் அதை பற்றி பிரசங்கிக்க வரல. விசுவாசிக்கிறவர்களுக்கும் நிலைத்திருக்கிறவர்களுக்குமான சபை இது. நம்ம டிஸ்கரேஜ் ஆகக்கூடாதுங்கிறதுக்கு இந்த வேத வசனங்கள் இருக்கிறது. அழியாத போஜனத்திற்காக நாம் கிரியை நடப்பிப்போம். கர்த்தர் நம்மளுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். இப்படி ட்ரை பண்ண ஒன்றும் நடக்கலை அப்படின்னா அவரெல்லாம் விட்டுற மாட்டார். ஹல்லேலூயா. ஏன்னா நமக்குள் கிரியை நடப்பிக்கிறவரே அவர் தான். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இயேசுதான் நமக்குள் இந்த கிரியை நடப்பித்து கொண்டு இருக்கிறார். நம்ம இந்த பூமியில் அவருக்கு ஒரு கருவியாக இருக்கும். கிரியை நடப்பிக்கிறவர் அவராக இருக்கிறார். நீங்கள் வெளிச்சம் உள்ள பொழுதே கிரியை நடப்பியுங்கள், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று சொன்னார். உண்மையிலே ஒரு ராக்காலம் வரப்போகிறது. அப்போ யாருமே கிரியை செய்ய போகிறதே கிடையாது. பகல் இருக்கும் வரைக்கும், வெளிச்சம் இருக்கும் வரைக்கும், இயேசு வரும் வரைக்கும் நாம் கிரியை நடப்பிப்போம். ஒரு நாள் வருகிறது, அப்புறம் நினைச்சா கூட யாருமே இந்த பூமியில் கிரியை நடப்பிக்க முடியாது. இப்படி நம்ம கிரியை நடப்பிச்சுட்டே இருக்கோமே, மனுஷங்களுடைய மத்தியிலும் சரி, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாகவே நாம் கிரியை நடப்பிக்கும் போது பூமிக்குரிய காரியங்களை பற்றி என்ன ஒரு மாதிரி இதாயிடும். ஏன்னா நம்மளுடைய தேவைகள் இருக்கு. இயேசு நம்முடைய தேவைகளை பற்றி ஒன்றுமே கவனிக்காதவரா?
ஸ்பிரிச்சுவலாக மட்டும் நீங்கள் எனக்காக வாழுங்க, வரும்போது நித்தியத்தில் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், அது வரைக்கும் பூமியில் இருக்கிற வரைக்கும் படாத பாடுபட்டு மானா உழைச்சி ஓடா தெஞ்சி எனக்காக கஷ்டப்படுங்கன்னு இயேசு சொல்லியிருப்பார்னா நான் அப்படி தான் சொல்லியிருக்காருங்கன்னு சொல்லிடுவேன். அவர் மத்தேயு 6:33 சொல்லிட்டார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவைகளாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, நீங்கள் இம்மையில் எனக்காக எதை விட்டாலும் இப்போவே இந்த உலகத்திலே 100 கொடுப்பேன் அப்படின்னு இருக்காரு. இம்மையில் 100 மறுமையில் நித்திய ஜீவன். அதாவது நித்திய ஜீவன் மறுமையில், இம்மையில் எல்லாத்தையுமே எதெல்லாம் விடுறியோ அதெல்லாம் திருப்பி உனக்கு கொடுப்பேங்கிறாரு. அதாவது விடுறதுங்கிறது ஒரு விஷயமா நான் சொல்கிறேன். இயேசுகிட்ட வந்துட்டு அதனால் எல்லாத்தையும் விட்டுறணும் அப்படி நினைக்கக்கூடாது. இயேசுகிட்ட வரும்போது எதெல்லாம் இயேசு விட சொல்கிறாரோ அதை விடணும். எனக்கு பிடிக்காது எனக்கு வேணாங்கிறத விடுறது ஈஸி, அவருக்கு பிடிக்காததை விடணும். அல்லேலூயா. இயேசு திரளான ஜனங்கள் வருகிறதை பார்த்தார் அப்படின்னு இருக்கு, வாசிக்க போகிறோம். இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது ஏதோ ஒரு காரியத்தின் பின்னே, ஒரு ஆள் பின்னே, ஒரு மனுஷன் பின்னே, ஒரு மனுஷியின் பின்னே சேஸ் பண்ணுறதை, துரத்தி போகிறத விடும்போது இயேசு என்ன பண்ணுவார்? உங்களை திரளான மக்கள் தேடி வருகிறவர்களாக மாற்றுவார். when you stop chasing after one, அதாவது தேவன் சொல்லுகிற ஒன்றை நீங்கள் விட்டு விடும்போது அநேகர் உங்களை தேடி வருகிற பாத்திரமாக தேவன் மாற்றுவார். அந்த ஒன்று எதுன்னு உங்கள் வாழ்க்கையில் பார்த்துக்குங்க. சிலருடைய தேடல்கள் புதிதாய் காரியத்தை ஆரம்பிப்பதற்காக, என்னுடைய தேடல்கள் சில காரியங்களை முடிப்பதற்காக. தேடி போய் தொடங்கிறது இல்லை, தேடி போய் முடிச்சிடும். அதோட ஏசு சொன்னது போல, ஐ டோன்ட் வாண்ட் டு சேஸ் எனிஒன். நிறைய பேர் என்ன தேடி வரணும், நான் எவ்வளவு பெரியவனுங்கிறதுக்காக அல்ல, என்னில் இருக்கிற இயேசுவை தேடி. அவர் அப்படிதான் சொல்லியிருக்கிறார், உதிக்கிற உன் வெளிச்சத்தினத்திற்கு தேசங்கள் வருவார்கள், ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ஆமென். திரளாயினவர்கள் உன்னை தேடி வருவார்கள். ஏசாயா 60 இருக்கிறது. எப்போ வருவாங்கன்னா, நீ எப்படி இந்த வேணாங்கிறது பின்னாடி ஓடுறதை நிறுத்தும் போது. நிச்சயமா இதை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில தேவனுக்கு வேணான்னு சொல்லுகிறத தேடி போறதை நிறுத்தும் போது இது நிறைவேறும். தேவன் உங்களை தேடி எவைகள் வர வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறாரோ அது எப்போ நீங்கள் கரெக்டாக அதுக்கு அவங்களுக்காக நீங்கள் கிரியை நடப்பீங்கன்னா, இவங்களுக்காக நீங்கள் கிரியை நடப்பிக்கணும்னா ஒரு சிலருக்காக நடப்பிக்கிற கிரியைகளை நீங்கள் நிறுத்தத்தான் வேண்டும். அது வரைக்கும் இது நடக்காது. இயேசு பிதாவின் சித்தத்தை, அந்த போஜனத்தை மாத்திரம் செய்கிறவராக இருந்தபடினாலே திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். வாசிப்போம். யோவான் 6 5 முதல் 13. ஃபர்ஸ்ட் 5 முதல் 13 வசனங்களை வாசிக்கிறேன், அப்புறம் 24 to 26 வாசிக்கலாம். சரியா? இந்த பகுதியை மட்டும் நம்ம பார்த்து முடிப்போம். இயேசு தன்னுடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு, இவர் வரும் நித்தியத்துக்கு மட்டும் கிரியை நடப்பிக்கிற தேவன் அல்ல, நம்முடைய பூமியின் வாழ்க்கைக்காகவும் நமக்கு கிரியை நடப்பிக்கிற தேவன் இயேசு. திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி ஃபர்ஸ்ட் என்ன கேட்கிறாரு? இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். ஃபர்ஸ்ட் அவங்க வரும்போது அவங்களுக்கான எண்ணத்தை பற்றி கேட்டார். இவங்களுக்கு நித்திய ஜீவன் எப்படி கிடைக்க போகுதுன்னு கேட்கல. இந்த பூமிக்குரிய பிள்ளைகள் வரும்போது முதல்ல அவங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கலாம் என்று கேட்டவர் இயேசு. யாரை பார்த்து கேட்கிறாரு? திரளான ஜனங்களை பார்த்து. பெரிய கூட்டம் வருகிறது, அவர்களுக்கு என்னத்தை சாப்பிட கொடுக்கலான்னு கேட்கிறாரு. தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவர்களை சோதிக்கும்படி அப்படி கேட்டார். இயேசுவிடத்தில் நீங்களும் நானும் வரும்பொழுது நமக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறவர் அவர். உங்களை எப்படி போஷிக்க வேண்டும், உங்கள் பிள்ளைகளை எப்படி மாற்ற வேண்டும், உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை சரியான திட்டத்தை வைத்து கொண்டு இருக்கிற ஒருவரை நோக்கி தான் நீங்களும் நானும் வருகிறோம். வந்த பிறகு ஐயோ இவனுக்கு இது வேணுமா, ஐயோ வந்துட்டான் அவனுக்கு என்ன வேணும், அப்படி யோசிக்கிறவர் அல்ல. நீங்களும் நானும் அவரை நோக்கி வரும் பொழுதே உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்படி போஷிக்க வேண்டும் என்பதை திட்டமும் தெளிவுமாய் அறிந்திருக்கிற ஒருவரை நோக்கி நாம் வந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் நான் இங்கே நிற்கிறேன், நீங்கள் இங்கே நிற்கிறீர்கள். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக அங்கே எழுதியிருக்கிறது, பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாது என்றான். இந்த இடத்துல 200 பணம் என்று சொல்லுகிறத போயிட்டு நீங்கள் டீட்டெயிலாக வாசிச்சிங்கன்னா இது பணம் பற்றி இல்லை, ஏதோ வெள்ளியை வச்சு அவங்க வேல்யூ போடுறாங்க. இது டாலர் கணக்கில் தேவைப்படுங்கிறோம்.
எதுக்கு டாலர் கணக்கில் தேவைப்படுமா? ஆயிரக்கணக்கான டாலர்கள் வேணும், அவ்வளோ பெரிய கூட்டம் வருது. அந்த ஆயிரக்கணக்கான டாலர்கள் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நிம்மதியாக சாப்பிட்றதுக்கு இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கணுமா, ஆளுக்கு கொஞ்சம் பிச்சு பிடுங்கிக்கிறது. இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம கொஞ்சம் பிச்சுக்கோ பிடுங்கிக்கோன்னு இருக்கோம்ல, அதுக்கே. இப்படி கூட சொல்லலாம். ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கி கொடுக்கலான்றவரேங்கிறான். சாப்பாடெல்லாம் போட முடியாது, ஒரு சிப்ஸ் பாக்கெட் ஆளுக்கு கொஞ்சம் சிப்ஸ் பாக்கெட்டு வாங்கி கொடுத்துருவோமா? இவங்களுக்கு சிப்ஸ் பாக்கெட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு, லேஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு, அல்லது ஒரு ஆளுக்கு ஒரு சமோசா வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன எவ்வளோ ஆகும்? $1000 நிறைய டாலர்ஸ் தேவைப்படுமே அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவனுடைய எண்ணம் வந்து பணத்தை வச்சு எப்படி போஷிக்கலான்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். சரியா? இன்னொருத்தன் பாருங்க, அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் இவைகள் இத்தனை ஜனங்களுக்கு ஏமாத்திரம் என்றான். இவன் வந்து இருக்கிறத வச்சு கணக்கு போடுறான், அவன் வாங்கிறத வச்சு கணக்கு போடுறான். 2 பேருமே அவனாவது வாங்க வேண்டியதை வச்சு கணக்கு போட்டான். இவன் இருக்கிறது இவ்வளவு, ஆனாலும் இதை வச்சுட்டு இவ்வளோ ஜனங்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னுங்கிறது. அந்த இடத்துல ஒரு வார்த்தை எழுதியிருக்கு பாருங்க, அந்த இடம் மிகுந்த புல் உள்ளதாக இருந்தது. அது ஒரு நல்ல வார்த்தை. ஏன்னா சங்கீதம் 23 இந்த இடத்துல நான் பார்க்குறேன், புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறவர் அவர். வேணுனே இது இப்படி நடந்திருக்கு போல இருக்கு. நல்ல புல்லுள்ள வெளிகளை எல்லாம் இஸ்ரேல் அவ்வளோ இடத்துல சீக்கிரமாக பார்க்க முடியாது. நீங்கள் இது போன்ற ஒரு இடத்துல அங்கே அவர் உட்கார வைக்கிறார். புல்லுள்ள இடத்திலே என்ன பண்ணுகிறார்? உட்கார வைக்கிறார். பந்தியிருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி என்ன பண்ணுகிறார்? அதை ஸ்தோத்திரம் பண்ணி பிளஸ் பண்ணுகிறார், அதாவது ஆசீர்வதிக்கிறார். சீசர்களுக்கு கொடுத்தார், சீசர்கள் பந்தியிருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் சேர்த்து வைத்து வார்கோதுமை அப்பங்கள் 5, எது சோர்ஸுங்கிற திருப்பி எழுதுறார் பாருங்க, வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். என்ன சொல்ல விரும்புறாரு இயேசு? நித்திய ஜீவனுக்கான போஜனத்திற்காக மாத்திரமே கிரியை நடப்பீங்கள், ஆனா என்னை லிமிட் பண்ணிடாதீங்க. Don't limit God as well as don't limit yourself. நீ தேவனை மட்டுப்படுத்திடாத, அவிசுவாசத்தினால உன்னையும் மட்டுப்படுத்திடாத. என்னை விசுவாசித்தீனா நித்திய ஜீவனுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று என்னை நீ விசுவாசிக்கும் போது இந்த பூமிக்குரிய தேவைகளை எப்படி நான் சந்திக்கிறவராக இருக்கிறேன். ஒன்று, உனக்கு என்னென்ன வேணுங்கிறது ஏற்கனவே நான் தெரிஞ்சுட்டு தான் உன்னை கூப்பிடுறேன். அப்படி வந்து இவைகளாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற அளவின்படி உன்னுடைய தேவைகளை சந்திக்கும் போது 4 காரியங்களை எங்கே நான் பார்க்கிறேன். ஒன்று, என்ன சொல்லுகிறார்? அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது. என்ன எவ்வளவு கொடுத்தாரா? அங்கே எழுதியிருக்கு, நான் சொல்லலை. வேண்டிய மட்டும் கொடுத்தார். இயேசு நமக்கு வேண்டிய மட்டும் கொடுக்கிறவராக இருக்கிறார். என்ன போல ஒரு ரவுண்டு சாப்பிட்ருப்பான், ஒரு சிலர் ஃப்ரீயாக தானே கொடுக்குறாரு. 2 ரவுண்டு 3 ரவுண்டு, எத்தனை ரவுண்டு கட்டினாங்கன்னு தெரியல. ஒரு சிலர் கல்யாண வீட்டில் போனீங்கன்னா பார்க்கலாம், நம்ம பக்கத்தில் பிரியாணி சாப்பிடும்போது ஒரு சிலர் வந்து நம்ம இப்படி கண்மூடி கண் திறக்கத்துள்ள 2வது ரவுண்டு போய் 3வது ரவுண்டு போயிடுவாங்க. இலவசமாக கொடுக்குறாரு, நல்லா கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாருன்னா, அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், இனிமேலாம் யாராவது அந்தமாரி சாப்பிட்டா நம்ம என்ன பண்ணக்கூடாது, தப்பாக நினைக்கக்கூடாது. நமக்கு கிருபை இல்லை, அவன் சாப்பிட்றான், வேண்டிய மட்டும் சாப்பிடட்டும். ஹல்லேலூயா. இயேசு அப்படி தான் இங்கே நினச்சிருக்கிறார், வேண்டிய மட்டும் சாப்பிடட்டும், என் ஜனங்கள் வேண்டிய மட்டும் சாப்பிடட்டும். இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுவார், என் பிள்ளையை நீ வேண்டிய மட்டும் உனக்கு நான் கொடுப்பேன், என்னை விசுவாசிக்கிற உனக்கு நான் வேண்டிய மட்டும் கொடுக்கிறவராக இருக்கிறேன். அது மட்டுமல்ல, அடுத்து சொல்லுகிறது, திருப்தி அடையும் வரைக்கும் கொடுத்தாராம். 1 வேண்டிய மட்டும் கொடுக்கிறவர், 2வது திருப்தி உனக்கு உண்டாகும் வரைக்கும் நான் கொடுப்பேன். இது 2க்குமே அவர் கொடுக்கிறார். நம்ம ஆத்துமா, நம்ம ஆவி திருப்தி அடையும் மட்டும் நம்மை போஷிக்கிறவர், நம்முடைய சரீரத்தையும் திருப்தி அடையும் வரைக்கும் போஷிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். திஸ் இஸ் த வேர்ட் ஆஃப் காட்.
வேண்டிய மட்டும் உனக்கு கொடுப்பேன், நீ திருப்தி அடையும் வரைக்கும் உன்னை கொடுப்பேன். மன்னா அப்படிதான் கொடுத்தாரு. மன்னா எல்லாரும் சாப்பிட்டாங்க இல்லையா? யாருக்காவது பட்னியா இருந்தாங்களா? மன்னா இல்லை. as much as they wanted until they have satisfied. அடுத்த காரியம், வேண்டிய மட்டும் கொடுத்து திருப்தி அடைந்து மட்டுமல்ல, இன்னும் கொஞ்சம் மீதம் இருக்கும் வரைக்கும் கொடுக்கிறவர். திருப்தி அடைஞ்ச பிறகு என்ன இருக்கும்? மீதம் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில். காரணம் என்ன? நம்மளோட முடியாதுல்ல, நமக்கு பின் வருகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் வைத்து போகும் அளவுக்கு மீதம் கொடுக்கிறவராக இருக்கிறார். நீதிமான் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை சேர்த்து வைத்து போகிறான், ஆஸ்தியை சேர்த்து வைத்து போகிறான் என்று வேதம் சொல்கிறது. இந்த பூமியை விட்டு போகும்போது நம்ம பிள்ளைகள் அனாதையாய் விட்டு போகிறவர்களாக அல்ல. நம்முடைய பிள்ளைகள் இதெல்லாம் எதுக்குன்னா, அவர்களும் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். எந்த தேவனை நீங்களும் நானும் முதல் ஜென்ரேஷனில் சந்தித்தோமோ, நம்முடைய பிள்ளைகள் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். எப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தகப்பனுடைய தேவன், நம்முடைய தாயின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். வேதம் ஃபுல்லாக வருதுன்னா அவர்கள் நம்முடைய தகப்பன்கள். நம்முடைய அப்பாக்களுக்கு, நம்முடைய முந்தின தகப்பன்களுக்கு தேவன் என்ன செய்தார், அது வெறும் அவங்களோட போகக்கூடாது. நமக்கும் நம்ம ஒவ்வொருடைய பேருக்கும் பின்னாடி நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியணும் எப்படி நம்முடைய தேவன் நம்மை நடத்தினார். இப்படி கொடுத்த பிறகுதான் அவங்க என்ன பண்றாங்க? மறுநாள் யோவான் 6ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வசனங்கள், அதே பகுதி யோவான் 6:24 முதல் 26. அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீசரும் அங்கே இல்லாததை கண்டு உடனே அந்த படவுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகமுக்கு வந்தார்கள். கடலின் அக்கறையிலே அவரை கண்டபொழுது, ரபி நீர் எப்பொழுது இவ்விடம் விட்டு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்லுமா? அப்பத்துக்காக தேட மாட்டோம், அற்புதத்திற்காக அவரை தேடுவோம். கர்த்தரை தேடுவது, கர்த்தரை விசுவாசிப்பது என்பது வெறும் அப்பத்துக்காக அல்ல, ஒவ்வொரு நாளும் அவருடைய அற்புதத்தில் வாழ்வதற்காக, அவருடைய ஆசீர்வாதத்தில் வாழ்வதற்காக. அவர் ஆசீர்வதித்து தான் அந்த சீசர்களிடத்தில் கொடுத்தார். இன்றைக்கும் நமக்கு எதையாவது ஒரு கொடுக்கணும்னா சும்மா கொடுக்க மாட்டாரு. இயேசு எதை கொடுத்தாலும் ஆசீர்வதித்து கொடுப்பார். நாம் பெற்கிற இந்த பாத்திரம் ஆசீர்வாதத்தின் பாத்திரம் என்று எழுதியிருக்கிறது. நான் போதித்து கொண்டிருக்கிற வார்த்தைகள் ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள். என்னையும் உங்களையும் அழைத்த தேவன் ஆசீர்வதித்தவர். ஆதியிலே ஆதாமையும் ஏவாளையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தின் தேவன். யாரை விசுவாசிக்கும்படி அழைக்கிறாரோ விசுவாசிக்கிறவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாகிறது. ஆமென். அவர்கள் அற்புதத்திற்காக இயேசுவை தேடவில்லை. அவர் சொல்றாரு, என்னுடைய அற்புதத்துக்காக நீ என்னை தேடல, என்னை விசுவாசிக்கிறதுக்காக தேடல, நீ அப்பத்துக்காக தேட. அதை சொல்றாரு, வெறும் அப்பத்துக்காக, அழிந்து போகிற போஜனத்துக்காக என்னை தேடாத, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்து நிற்கிற போஜனத்துக்காக என்னை தேடுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நேத்தி கொடுத்ததையும் கொடுப்பேன், நான் உங்ககிட்ட என்னத்துக்காக சொல்றதோ அதையும் கொடுப்பேன். ஆனா முக்கியம் என்னன்னா, அதுதான் நீ பூமியில பட்னியா இருக்கும் நான் சொல்லலை, ஆனா அதுக்காக கூட்டு கொண்டு போய் அவரை பிடிச்சிட்டு போக வந்தாங்கன்னு இருக்கு. பிடிச்சு கொண்டு போய் ராஜாவாக்கிடுவோன்னு அவர் தான் சொல்றாரு, என்னை பிடிச்சிட்டு போய் ராஜாவுக்குன்னு நினைக்காத, என் ராஜ்யம் இந்த ராஜ்யம் இந்த உலகத்துக்கு இல்லை, நான் வரப்போகிற ராஜ்யத்துக்குரியவர். அந்த ராஜ்யம் வருகிறது, அந்த ராஜ்யத்தில் உனக்கு நீ இதை தேடவே மாட்டேன். இதெல்லாம் ஏற்கனவே அங்கே எப்படி இருக்கும்? நிறைவாக இருக்கும். அந்த வரப்போகிற ராஜ்யத்தின் ரிஃப்ளெக்ஷன் இப்பயே நமக்கு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. இதன் அடிப்படையில் தான் சங்கீதம் 23 நான் பார்க்கிறேன். அங்கே இன்னைக்கு நம்ம அதுக்குள்ளே போகலை, ஒரு வசனத்தை மட்டும் நம்ம பார்க்கோம். அங்கே எழுதியிருக்கு, சங்கீதம் 23 எழுதியிருக்கிறது, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். கடைசியாக முடிகிறது, கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களில் நிலைத்திருப்பேன். அதாவது என்ன? கர்த்தர் மேய்ப்பராக இருக்கும் பொழுது நித்தியமாய் அவரோடு நிலைத்திருக்கும்படி என்னை அழைத்திருக்கிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார். ஆங்கிலத்தில் வருகிறது, என் ஆத்துமாவை ரெஸ்டோர் பண்ணுகிற தேவன். இந்த ரெஸ்டோரேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஆத்துமாவை தேற்றுவதும் ஆத்துமாவை ரெஸ்டோர் பண்ண. எதுக்கு? முன்பு எப்படி இருந்ததோ அப்படி நம்முடைய ஆத்துமாவை குணமாக்குகிறார்.
ஆத்மாவின் ஒரு பகுதியாகிய உணர்வுகளில் இருக்கிற காயங்களை எல்லாம் சுகமாக்குகிறார். வெறும் சரீரத்துக்கான போஜனம் கொடுக்கிறவர்களை என் மேய்ப்பர். என் ஆத்மா எப்போ வாழும்னு அவருக்கு தெரியும். எதை கொடுத்தா என் ஆத்மா வாழுமோ அதற்கான கிரயத்தை அவர் செலுத்தி இருக்கிறார். அவர் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார் என்று ஏசாயா 53 சொல்லுகிறது. ஏன்? என் ஆத்மா வாழும்படி. அவரை விசுவாசிக்கும் போது என் ஆத்மா வாழும். யோவான் எழுதுகிறார், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். மேன் அழிந்து போகிற போஜனத்திற்காக மாத்திரமல்ல, நித்திய ஜீவனுக்காக மாத்திரமல்ல, உலகத் தேவைகளுக்காக மாத்திரமல்ல, என் ஆத்மா வாழும்படி என் ஆண்டவர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறார். அவர் மேல் வைக்கும் விசுவாசமே நான் செய்யும் கிரியை. கடைசி நாட்களில் நான் செய்யும் கிரியை என்ன? தேவன் அனுப்பின அவர் குமாரன் மேல் வைக்கும் ஒரே ஒரு விசுவாசத்தினாலே நீங்களும் நானும் வாழப் போகிறோம். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்போம். எல்லா பகுதியிலும் வாழ்க்கை உண்டு. எல்லா பகுதியிலும் நமக்கு ஜீவன் இருக்கிறது. திருடன் ஒருவேளை தான் அவனுக்கு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அதை பரிபூர்ணப்படுத்தவும் வந்தேன். அவரை விசுவாசிப்போம், எழுந்து நிற்போம்.